எபேசியர் 6வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாமத்தில் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஏற்கனவே இந்த வசன பகுதியிலிருந்து 3 செய்திகளை நான் உங்களோடு கூட பேசியிருக்கின்றேன். எப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் சந்திப்போம். அது ஒரு நிஜமான ஒரு யுத்தம். நம்முடைய எதிரி ஒரு நிஜமான ஒரு எதிரி. அவன் தந்திரமானவன், அவன் வல்லமை உள்ளவன், அவனுடைய ராஜ்யம் பெரிய ஒரு ராஜ்யம் என்று தேவ வார்த்தையிலிருந்து அநேக சத்தியங்களை இந்த வசன பகுதியிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இது மாத்திரமில்லை, சர்வாயுத வர்க்கத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு விசுவாசியும் அதை அணிந்து கொள்ளும்படியாக மிக தெளிவாக போதிக்கின்றார். நாம் ஏற்கனவே சத்தியம் என்றும் கச்சையும் நீதியின் மார்க்கவசத்தை அணிந்து கொள்வதை குறித்து நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு தொடர்ந்து நான் உங்களோடு கூட பேச விரும்பினது சமாதானமும் விசுவாசமும் என்று நான் பேசும்படியாக விரும்புகின்றேன். ஆகையால் எபேசியர் 6வது அதிகாரம் மீண்டும் 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் இந்த காலையில் நாம் வாசிக்க நாம் கேட்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதி விசுவாசிகள் சுலபமாக புரிந்து கொள்கின்ற விதத்தில் ஒரு ரோம போர் சேவன் அவன் அணிந்திருந்த இந்த சர்வாயுத வர்க்கத்தை உதாரணமாக பயன்படுத்தி ஆவிக்குரிய போராட்டத்திலையும் எப்படி தேவ பிள்ளைகள் இந்த சர்வாயுத வர்க்கத்திற்கும் அதற்கு ஒரு ஆவிக்குரிய பெயரை அவர் கொடுத்து தேவ பிள்ளைகள் இதை அணிந்திருக்கும் பொழுது அதன் மூலமாக எப்படி நாம் யுத்தம் செய்ய முடியும் என்று மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு இந்த அதிகாரத்தில் போதிக்கின்றார். நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக நீங்கள் ஒருவேளை நான் ஏற்கனவே பேசின இந்த 3 செய்திகளை நீங்கள் கேட்காமல் இருந்தீர்கள் என்றால் அதை கேட்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். ஏன்னா அதன் தொடர்ச்சியாக தான் இந்த காலையில் நான் இன்றைக்கும் பேசுகின்றேன். இன்றைக்கு உங்களோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அடுத்த இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து 2 காரியங்களை அவர் சொல்லுகின்றார். நான் அதற்கு சமாதானத்தின் பாதரட்சை என்று நான் சொல்லுகின்றேன். அதற்கு பின்பதாக விசுவாசத்தின் கேடகம். இதை 2 இந்த காலையில் பார்க்கும்படியாக விரும்புகின்றேன். சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானத்தின் பாதரட்சை என்று நாம் சொல்லலாம். சொன்ன மாதிரி அவர் இந்த ரோம போர் சேவன் அணிந்திருந்த அவனுடைய அந்த போர் சேவத்து அந்த சர்வாயுத வர்க்கத்துக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் விளக்கி சொல்லும் பொழுது அவர் முக்கியமாக இந்த பாதத்தில் அணிந்திருக்க வேண்டிய பாத ரட்சையை குறித்து பேசுகின்றார். அந்த ரோம போர் சேவர்கள் மிக முக்கியமாக அவர்கள் அணிந்திருந்த இந்த பாத ரட்சையும் ஒரு சாதாரணமானதில்லை. அது விசேஷமாக அவர்களுக்கென்றே உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பாதரட்சை. ஏனென்றால் ரோம ராஜ்யம் அந்த நாட்களில் உலகத்தையே ஆட்டி படைத்த ஒரு ராஜ்யமாக இருந்தது. இந்த ரோம போர் சேவர்கள் பயத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். அப்படின்னா எங்கே அவர்கள் பாளையம் இறங்கினாலும் அவர்கள் வெற்றியில் தான் நாங்கள் முடிப்பார்கள். அப்படின்னா மிக பயிற்சி உடையவர்கள், மிக அந்த யுத்தத்தில் கலை தேர்ந்தவர்கள் என்று நான் சொல்லுவேன். ஆகையால் அவர்கள் அணிந்திருந்த இந்த பாதரட்சையும் ஒரு சாதாரண பாதரட்சையில் இன்றைக்கு
நவீன நாட்களில் மாடர்ன் டே மிலிட்ரியில் பூட்ஸ் போடுவாங்க. ஸ்டீல் டோ பூட்ஸ் என்று சொல்லப்படும். மிலிட்ரியில் கொடுக்கப்படுகின்ற பூட்ஸ் இன்றைக்கி பயங்கரம் ஒரு கனமுள்ள ஒரு பூட்ஸ். ஆனால் அன்னைக்கு அப்படிப்பட்ட பூட்ஸ் யாரும் போடலை. அவர்கள் போட்டிருந்தது ஒரு சாண்டில் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் அந்த சாதாரண சாண்டில் இல்லை, அந்த சாண்டலுடைய கீழ்த்தளத்தில் அவர்கள் ஆணிகள் மாதிரி குத்தி இருக்குமாம். ஆணிகள் மாதிரி குத்தி இருக்கின்ற அந்த சாண்டில் தான் அவர்கள் போடுவார்கள். இன்றைக்கும் நவீன நாட்களில் விளையாட்டு வீரர்கள் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஷூஸை இன்றைக்கும் போடுகின்றார்கள். அப்படின்னா ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடக்கூடியவர்கள், விளையாட்டு போட்டியில் ஃபுட்பால் விளையாடக்கூடியவர்கள் கூட இன்றைக்கும் அவங்களுடைய ஷூஸை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கிளீட்ஸ் என்று சொல்லப்படும். அந்த கிளீட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஷூஸ் கொஞ்சம் விசேஷமானது. எல்லாரும் போடக்கூடிய, நான் இன்னைக்கு அணிந்திருக்கின்ற இந்த ஷூ மாதிரி அது மட்டமாக இருக்காது. இந்த கிளீட்ஸ் என்று அவர்கள் அணிந்திருக்கும் பொழுது கூர்மையாக இருக்கும். ஒரு ஆணி போட்ட மாதிரி நிறைய கூர்மையாக அந்த கீழே அந்த பாதத்தில் அவங்க நீங்கள் பார்க்கலாம். அது எதற்காக அதை கொடுக்கப்பட்டிருக்கின்றால், அந்த நாட்களில் ரோம போர் சேவர்களும் அணிந்திருந்த அந்த பாத ரட்சையிலும் இப்படிப்பட்ட கூர்மையான ஆணி மாதிரி அவர்கள் அதில் கொடுத்து அந்த பாத ரட்சையை பலப்படுத்தியிருப்பார்கள். அதோடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த ரோம போர் சேவர்கள் யுத்தம் செய்யும் பொழுது, சண்டை போடும் பொழுது, அவர்கள் எதிரிக்கு முன்பதாக அவர்கள் நின்று சண்டை போடும் பொழுது, அவர்கள் நிற்கும் பொழுது உறுதியாக அசைக்கப்பட முடியாத விதத்தில் அவர்கள் நிற்கும்படியாக இப்படிப்பட்ட கூர்மையான காரியங்கள் அவர்களுடைய பாத ரட்சையில் இருக்குமா. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை குறித்து நமக்கு போதிக்கும் பொழுது அவருடைய நோக்கம் என்னென்னா, ஏற்கனவே அவர் இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் அவர் சொல்கிறாரு, விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுவதில்லை, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தோடு கூட போராடுகின்றார்கள் என்று அவர் எச்சரிக்கின்றார். அப்படி என்றால் சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம், நமக்கு எதிராக அவன் வரும்பொழுது, நம்மோடு கூட அவன் யுத்தம் செய்யும் பொழுது, பிரச்சனைகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது நம்மை அசைக்கணும், நம்மை கீழே தள்ளணும். அதான் அவனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். எப்படியாவது நம்ம விசுவாசத்தில் விழுந்துடணும், எப்படியாவது தேவனை பின்பற்றாமல் நம்ம தடுக்கி விழுகணுன்றக்காக பல போராட்டங்கள் மூலமாக சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை அவன் வைத்திருக்கிறான். அதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானத்தின் பாதரட்சை நீங்கள் அணிந்திருக்கும் பொழுது அதன் மூலமாக என்ன நடக்கின்றதுன்னா, நீங்கள் ஆயத்தத்தோடு கூட நீங்கள் நிற்கின்ற இடத்தில் உறுதியாக அசைவில்லாமல் நிற்கும்படியாக இதை போட்டுக்கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்றார். அப்படின்னா சாத்தான் உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது நீங்கள் சருங்குவதில்லை, உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது நீங்கள் வழுக்குவதில்லை, நீங்கள் நின்ற இடத்தில் உறுதியாக விட்டு கொடுக்காமல் அசைவில்லாமல் நிற்கும்படியாக இந்த பாதரட்சையை போட்டுக்கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். இதுதாங்க தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு கிருபை என்று நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பாதரட்சையை போடும் பொழுது சாத்தான் நம்மை வீழ்க்கும்படியாக பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, நம்மளை வீழ்க்கும்படியாக போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானத்தின் பாதரட்சையை நீங்கள் அணிந்திருந்தீங்கன்னா, நீங்க நின்ன இடத்துல உறுதியாக அசைக்கப்பட முடியாத ஒரு போர் வீரராக நின்று நீங்கள் உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய போராட்டங்களை நீங்கள் வெல்லும்படியாக தேவன் கிருபை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானத்தின் பாதரட்சை என்று சொல்லலாம். அப்படின்னா சுவிசேஷம் என்பது நற்செய்தி. இந்த நற்செய்தி என்னன்னா, நீங்களும் நானும் சாவை நோக்கி போய் கொண்டிருந்தோம், நித்திய மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு நம்மேல் இருந்த மிகப்பெரிய அன்பு நிமித்தம், நமக்கும் தேவனுக்கும் ஏற்பட்ட பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட பிளவை சரி செய்யணுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சொந்த ஜீவனை பலியாக கொடுத்து நமக்கும் தேவனுக்கும் ஏற்பட்ட பிளவை சரி செய்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டார்ல, அதுதாங்க நற்செய்தி. அந்த நற்செய்தியை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கின்ற
போகின்றார்களோ தேவ வார்த்தை சொல்லுகின்றது அவளுக்கு இந்த சமாதானம் தரப்படுகின்றது. இந்த சமாதானம் என்ன சமாதானம்னா, என்னுடைய ஆத்துமா அதனுடைய நித்தியத்திற்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. நான் இன்றைக்கு என்னுடைய நித்தியத்தை குறித்து, இந்த மரணம் வரும் பொழுது அதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கின்றது. இந்த பூமியில நான் வாழ்ந்தாலும் எனக்கென்று தேவன் ஏற்கனவே நித்தியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த பூமியில என் வாழ்க்கை முடிந்தாலும் என்னுடைய நித்தியம் கிறிஸ்து இயேசு நிமித்தம் அது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த சமாதானம், இந்த நற்செய்தியின் மூலமாக வரக்கூடிய சமாதானம் என்னை ஆளுகை செய்கின்றது என்று அந்த நிச்சயம் இருக்கின்றது. இதுதான் பவுல் சொல்றாரு, இந்த சர்வாயுத வர்க்கத்தில் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொன்றும், இந்த சொன்ன மாதிரி சத்தியம் என்றும் கச்சை, நீதி என்றும் மார்க்கவசம், இது போட்ட பின்பதாக ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அந்த பாத ரட்சையை அவர்கள் அணிந்து டைட்டாக போட்டுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய இந்த போராட்டங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாக நீங்கள் அதை செய்கின்றீர்கள் என்று பவுல் சொல்றார். இது ஒரு ஆயத்தம். அப்படின்னா ஒரு ஆயத்த நிலையில நிற்பதற்கும் சும்மா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா சில பேர் சும்மா நிற்கும் பொழுது அது ஏதாவது ஒன்று திடீர்னு நடந்துன்னா, அப்படி சில பேர் வாலிபர்களை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அப்படி செய்வாங்க. சும்மா நின்றுருப்பாங்க, அப்படியே அசால்ட்டாக பின்னாடி வந்து உதைப்பான், முட்டியில் உதைச்சுன்னா உடனே கீழே விழுந்துருவாங்க. அப்படின்னா சில நேரத்தில் நாமும் அந்த ஆயத்த நிலையில் இல்லாமல் இருக்கும் பொழுது சாத்தான் இந்த மாதிரி பல தந்திரங்கள் மூலமாக நம்மை வீழ்க்க செய்யும். ஆனால் பவுல் சொல்றாரு, இந்த பாதரட்சையில ஆயத்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படின்னா நம்ம நிற்கும் பொழுதே ஒரு ஆயத்த நிலையில நிற்கிறோம். எனக்கு விரோதமாக நாளைக்கு என்ன வந்தாலும் எனக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக கிடைத்திருக்கின்ற இந்த நற்செய்தியில கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சமாதானத்தை நான் உறுதியாக பற்றி கொண்டு நான் ஆயத்தமாக நிற்பேன் என்பதுதான் பவுல் சொல்றாரு. ஆயத்த நிலையில நீங்கள் அணிந்திருக்கின்ற இந்த சமாதானத்தின் பாதரட்சை. ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார மனிதன் அவருடைய வீட்டில் சமாதானத்தை விவரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படத்தை மாட்ட விரும்பினாராம். ஆகையால் 2 பெயிண்டர்ஸ், பெயர் புகழ் பெற்ற 2 பெயிண்டர்ஸை கூப்பிட்டு அவருக்கு சொன்னாராமா, என்னுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை அழகாக விவரிக்கக்கூடிய ஒரு அழகான வரைபடத்தை நான் மாட்டும்படியாக விரும்புகிறேன். உங்கள் 2 பேத்துக்கு ஒரு சவால் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுங்க. யார் சிறப்பாக பண்ணுறீங்களோ உங்களுக்கு நான் 15 லட்சம் கொடுத்து நான் அந்த பெயிண்டிங்கை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. 2 பேருக்கும் ஒரே பரவசம். 2 பேரும் போய் அவர்களுடைய வியாக்கியானத்தில் சமாதானம் எப்படி இருக்கும் என்று வரைய ஆரம்பித்தார்கள். முதல் பெயிண்டர் அவர் உட்கார்ந்து வரையும் பொழுது மிக அழகாக நல்ல பச்சை பசேன்னு மழையும் அப்படியே தண்ணி நீர் ஓடுகின்றது, அழகாக இருக்கின்றது. வெயில் அடிக்கின்றது, மேகம் மேலே இருந்தாலும் அழகாக வெயில் அடிக்கின்றது. அப்படியே மலைகள் அப்படியே தெரிகின்றது. அந்த மலை ஓரத்தில் ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் ஆடோடு கூட அழகாக ஆடை மேய்த்து கொண்டு இருக்கின்ற அதை பார்த்தாலே அப்படியே நிம்மதி வரக்கூடிய ஒரு அழகான ஒரு படத்தை வரைந்தார். படத்தை வரைந்து அவருக்குள்ளேயே ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நான் நல்ல ஒரு அழகான சமாதானத்தை விவரிக்கக்கூடிய ஒரு படத்தை அழகாக வரைந்திருக்கிறேன்னு ரொம்ப பெருமிதம் பட்டாராம். இன்னொரு பெயிண்டர் என்ன பண்ணாருன்னா, அவர் வரைய ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே கார் இருள் மேகத்தை வரைந்தாராம். மேகமெல்லாம் கார் இருளாக இருந்ததாம். அந்த மேகத்திலிருந்து அப்படியே ஒரு மின்னல் அங்கிருந்து வானத்திலிருந்து கீழே பூமிக்கு வருகின்றதாம். பூமிக்கு வரும்பொழுதும் அந்த பூமியில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் அப்படியே கூர்மையான மலைகள், அப்படியே மேலே எழும்புது. இந்த மலைகள் கூர்மையாக இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் இருள் நிறைந்த ஒரு மலைகள் போல காணப்படுகின்றது. சரியா பார்க்க முடியல. அந்த மலைக்கு அடிவாரத்தில் அப்படியே கொந்தளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுத்திரம், அப்படியே அலைகள் கொந்தளிக்குது. பார்த்தாவே அந்த சமுத்திரம் அப்படியே கோபத்தில் எழும்புற மாதிரி ஒரு காட்சியை அவர் வரைகிறார். அதே நேரத்தில் அதெல்லாம் வரைந்து அந்த படத்தில் ஒரு பக்கத்தில் மாத்திரம் அந்த மலையின் அந்த மலையின் நடுவில் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு மரத்தை வரைந்து அந்த மரத்தின் மேலே ஒரு சின்ன 2 பறவைகளை வரைந்தாராம். ஒரு அம்மா பறவையும் ஒரு குஞ்சு வரைஞ்சி அந்த குஞ்சு அந்த இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த அம்மா அந்த பறவைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியும் வரைஞ்சி கரெக்டாக அதை வரைஞ்ச இடத்துல அந்த கருப்பாக இருக்கிற வானத்தில் ஒரு இடத்த மாத்திரம் திறந்து அங்கே அப்படியே ஒரு வெளிச்சம் அங்கே கீழே விழுகிற மாதிரி வரைஞ்சாராம். வரைஞ்சி அதெல்லாம் பார்த்துட்டு அவர் 2 பேரும் கொண்டு போய் அந்த பெரிய பணக்கார மனிதனுக்கு அவங்களுடைய வரைபடத்தை காமிச்சாங்க. உடனே அவர் பார்த்துட்டு
அவர் சொன்னாராமா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான சமாதானத்தை விவரிக்கின்றது இந்த காரிருள் மேகத்தில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த அருமையான ஒரு காட்சி தான் என்னை சமாதானத்தை என்ன என்று எனக்கு வெளிப்படுத்துதுன்னு சொல்றார். அப்படின்னா இயேசு தரக்கூடிய சமாதானம் ஒரு வெளியேற பெற்ற ஒரு சமாதானம். உலகம் தரக்கூடிய சமாதானம் இல்லைங்க, உலகத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதானத்தை தான் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய நற்செய்தின் மூலமாக அவர் மேல் விசுவாசம் வைக்கின்றவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். அப்படின்னா உலகத்தில் எல்லா சம்பவங்கள் நடக்கும் பொழுது சந்தோஷமா இருப்பது எல்லாத்துக்கும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடிய ஒரு விசேஷமான கிருபை என்னன்னா, என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் அவளுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து அந்த சமாதானத்தில் அவர்களை நடத்துவதுதான் பவுலாகிய அப்போஸ்தலர் சொல்றாரு. அந்த சமாதானத்தை ஒரு பாத ரட்சையாக நீங்க மாட்டிக்கொண்டு நீங்க நடங்க, போருக்காக ஆயத்தப்படுங்கள் என்று சொல்றார் பவுல். பிலிப்பியர் 4:7 இந்த சமாதானத்தை பற்றி சொல்லும்போது அவர் சொல்றாரு, புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம், தேவ சமாதானம் என்ன பண்ணும் என்றால் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும் என்று சொல்றார். அப்படின்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தரப்படுகின்ற இந்த சமாதானம் ஒரு வெளியேறப்பட்ட ஒரு சமாதானம், விசேஷமான சமாதானம். ஏனென்றால் நம்மளுடைய இருதயத்தையும் நம்முடைய மனதையும் இந்த சமாதானம் காத்துக்கொள்கின்றதாம். ஏன்னால் சாத்தானுடைய வேலை இதுதான், நம்முடைய இருதயத்தை எப்படியாவது கலைக்கணும், நம்முடைய மனதுக்குள்ள எப்படியாவது மன வருத்தத்தையும் அந்த கவலையின் மூலமாக நம்ம மனதை திருப்பணும்னு அவன் விரும்புறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமாதானம் என்ற பாத ரட்சை நீ போட்டுட்டீன்னா என்னுடைய சமாதானம் என்ன உனக்குள்ள பண்ண ஆரம்பிக்கும் என்றால், உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய மனதையும் காத்து கொண்டு உன்னை சுத்திலும் புயல் வந்தாலும், நீ பள்ளத்தாக்குல நடந்தாலும், உனக்கு விரோதமாக ஒரு சேனை எழும்பினாலும் அது உன்னை அசைக்காது, அது உன்னை பயப்படுத்தாது. ஏனென்றால் என்னுடைய சமாதானம் உனக்கு என்ன செய்யும் என்றால், அது உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய மனதையும் பாதுகாத்து அந்த சூழ்நிலை உன்னை பாதிக்காது. என்னுடைய சமாதானம் தான் அந்த சூழ்நிலையை அது செல்வாக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு சமாதானமாய் வைப்பேன் என்று சொல்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய கிருபை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட சமாதானம் நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய மனதையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளக்கூடிய சமாதானம் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமில்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 3:16 அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளக்கடவுது என்று சொல்றாரு. அப்படின்னா இன்னொரு விதத்தில் பவுல் சொல்றாரு, தேவனுடைய சமாதானம் என்ன செய்யணும் என்றால் அது நம்மளுடைய இருதயங்களை ஆளுகை செய்யணுமா தேவ சமாதானம். ஆங்கிலத்தில் let the peace of God rule and reign over your hearts என்ன சொல்லப்படுகிறது. அவர் அந்த ரெயின் ரூல் என்று பயன்படுத்தின வார்த்தை கிரேக்க மொழியில அவர் பயன்படுத்தின மூல வார்த்தை எந்த வார்த்தைன்னா, ஆங்கிலத்தில் அம்பையர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. அம்பையர் என்றால் எல்லாருக்கும் தெரியும் யார் அம்பையர். நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு மிக முக்கியமான ஒரு அந்த நபர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எங்கே நிற்பாருங்க எப்பொழுதும்? அந்த 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 ஸ்டிக்கு பக்கத்தில், ஸ்டெம் பக்கத்தில் நிற்பார். அவர் அந்த அம்பையரை எப்போ எல்லாரும் பார்ப்பாங்க சொல்லுங்களேன்? எப்போ எல்லாரும் அம்பையரை பார்ப்பாங்க? ஒரு குழப்பம் இருக்கும் பொழுது தான் அம்பையரை பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த அந்த பேட் ஆடினவர் அவுட் ஆயிட்டாரா இல்லையான்னு தெரியலன்னு வைங்களேன். அவங்க போலிங் பண்ணவர் அவுட்ன்றாரு, LBWன்றாரு, ஆனால் யாருக்கும் சரியா தெரியல என்ன நடந்ததுன்னு. ஸோ அந்த குழப்பம் நடக்கும் பொழுது எல்லாரும் அந்த அம்பையரை பார்ப்பார்கள். அந்த அம்பையரை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாருங்க, அப்படியே அப்புறம் ஒரு எல்லாரும் அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு காத்துட்டு இருப்பாங்க, என்ன சொல்ல போறாரு. அப்புறம் அப்படியே கையை 2 கையை பின்னாடி கட்டி வச்சிருப்பார். அப்படின்னா இல்லை ஓடு ஒரே கத்து. ஏன் அவங்க ஒன்னா வருத்தப்படுவாங்க இல்லை சந்தோஷப்படுவாங்க, அவங்க எந்த டீமும் பொறுத்து வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அம்பையர் என்ன பண்றாருன்னா, இந்த குழப்பம் ஏற்படும் பொழுது என்ன தீர்மானம் செய்யணும்னு யாருக்கும் தெரியாத நேரத்தில் அந்த அம்பையர் என்ன பண்றாருங்க,
தீர்மானத்தை நிர்ணயிக்கிறார். இதுதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை குழப்பம் நிறைந்த நேரத்தில், என்ன செய்யணும் என்று தெரியாத நேரத்தில், நம்முடைய வாழ்க்கையில தெளிவாக நம்மை நடத்தக்கூடிய ஒரு தேவ கிருபை ஒன்று இருக்கும் என்றால் அது கிறிஸ்து இயேசு தரக்கூடிய சமாதானம். இந்த சமாதானம் தான் தேவ பிள்ளைகளுக்கு உள்ள இருந்து ஒரு வழிகாட்டியாக, இதை செய்யணுமா செய்யக்கூடாதா, இதில் நடத்தணுமா நடக்கக்கூடாதா, அந்த தீர்மானத்தை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா என்று இந்த சமாதானத்தை தேவன் நம்முடைய இருதயத்திலே தந்து அது நம்மை ஆளுகை செய்யும்படியாக தேவன் நமக்கு தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் சில பேருக்கு இது அனுபவமா இருந்திருக்கலாம். பேப்பர்ல பார்க்கறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, சரியான பின்னணி, சரியான குடும்பம், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று சரியில்லை. அந்த தீர்மானம் எடுக்க முடியாம நமக்கு எல்லாமே சரியா தோன்றினாலும் நமக்குள்ள இருந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு வார்னிங் லைட் மாதிரி எரியுது. அது என்னன்னா, கிறிஸ்து இயேசு நமக்கு தந்திருக்கின்ற சமாதானம் அது நம்மை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு சமாதானமா இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தீர்மானங்களை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா என்ற அந்த தெளிவை பரிசுத்தாவியான இந்த சமாதானத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் பவுல் சொல்றாரு, இந்த சமாதானம் என்ற பாதரட்சை நீங்க போட்ட பின்பதாக நீங்க உறுதியாக நிற்பது மாத்திரமல்ல, இந்த சமாதானம் உங்களை காத்து கொள்கின்றது, உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய மனதையும் காத்து கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சமாதானம் என்ன செய்கின்றது என்றால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை, நீங்கள் நடக்கக்கூடிய பாதையை உறுதிப்படுத்தி நீங்கள் சரியான பாதையில் உங்கள் கால் நடக்கும்படியாக இந்த சமாதானம் என்று பாதரட்சை உங்களை நடத்தி செல்லும் என்று பவுல் சொல்றார். அதனால சொல்றார், இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்க போடும் பொழுது இந்த பாதரட்சையை போட மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த பாதரட்சையை போடும் பொழுது இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானத்தின் மூலமாக ஆண்டவருடைய தெளிவான வழி நடத்துதலை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு எங்க நடக்கணும், எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அந்த நிலையுள்ள பாதையில் நடக்கும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று பவுல் சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனிச்சீங்கனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இவர் தரக்கூடிய சமாதானம், இந்த நற்செய்தியின் மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானம் உலகம் தரக்கூடிய சமாதானத்தை போல அல்ல. உலகத்திலையும் சமாதானத்தை நமக்கு தரும்படியாக பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. அப்படின்னா, இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கோங்க, சமாதானம் வந்துடும். அல்ல இதை கொஞ்சம் குடிங்க, சமாதானம் வந்துடும். அல்ல அதை கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு சமாதானம் வந்துடும். அல்ல அதை வாங்குங்க, உங்களுக்கு சமாதானம் வந்துடும் என்று பல விதங்களில் நீங்க சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா போதும், இதை குடிச்சிங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, இதை பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க. எல்லாமே நமக்கு எப்படியாவது இந்த நிம்மதியும் சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய அநேக காரியங்களை உலகம் நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கு. ஆனா இதில் என்ன பிரச்சனைனா, உலகம் தரக்கூடிய இந்த சமாதானம் தற்காலிகமான சமாதானம். இந்த சமாதானம் எப்படி இருக்கும் என்றால், அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் அந்த சமாதானம் இருக்கும், அந்த மாத்திரை அந்த செல்வாக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த சமாதானம் இருக்கும், அந்த உறவு இருக்கிற வரைக்கும் அந்த சமாதானம் இருக்கும். ஆனா ஒண்ணு, அந்த காரியம் பழுதாயிடுச்சுன்னா சமாதானம் போயிருது, அந்த மாத்திரை கரைஞ்ச பிறகு சமாதானம் போயிருது, அது குடிச்ச பிறகு சமாதானம் போயிருது. ஏனென்றால் உலகம் தரக்கூடிய சமாதானம் அது தற்காலிகமான சமாதானம். ஆனா நிரந்தரமான, உள்ளே தங்கி இருக்கக்கூடிய சமாதானத்தை தரக்கூடிய வல்லமை உடையவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவருடைய சமாதானம் என்ன செய்கின்றது என்றால், அது நடக்கக்கூடிய சம்பவங்கள்னால அந்த சமாதானம் அது தாக்கப்படுவதில்லை. உலகத்தினுடைய சமாதானம் அப்படிதான், என்ன நடக்குது நடக்கலையோ அதன்படிதான் அவங்க சமாதானம் இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தரப்படுகின்ற சமாதானம் சூழ்நிலைகள்னால ஆளப்படுவதில்லை,
இல்லை. இந்த சமாதானம் சூழ்நிலைகளை ஆளக்கூடிய ஒரு சமாதானத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நீ பெற்றுக்கொண்டீங்கன்னா நீ எங்க வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். நீ அந்த புயல் நடுவில் நீ எழும்பி நின்று பாடலாம். நீ பள்ளத்தாக்கின் வழியாக போனாலும் அது ஒரு நீரூற்றாய் நான் உனக்கு மாற்றி தருவேன். என்னுடைய சமாதானம் உனக்குள் இருக்கும் பொழுது அது ஒரு சாட்சியாக உலகத்தில் விளங்கும்படியாக அந்த சமாதானத்தை உன் மூலமாக நான் பிரதிபலிப்பேன் என்று தேவன் சொல்கின்றார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்களேன், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். 27 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கின்ற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுடைய இருதயங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. என்ன ஒரு அற்புதமான வெகுமதியை இயேசு நமக்கு தம்முடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால நமக்கு தந்திருக்கின்றார். சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டுட்டு போறேன். என்னுடைய சமாதானத்தை விட்டுட்டு போறேன். உலகம் தரக்கூடிய சமாதானத்தை போல இல்லை. உங்களுடைய இருதயங்கள் கலங்காமல் இருப்பதாக என்று இயேசு சொல்றார். இன்றைக்கு இந்த தேவ ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், இந்த வெளியேற பெற்ற சமாதானம் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கையா. மற்றவங்களாம் பிரச்சனை வழியாக போகும் பொழுது கண்ணீர் வடிக்கலாம், பயப்படலாம், அஞ்சலாம், பல காரியங்கள் நிமித்தம் அவர்கள் தாக்கப்படலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்துடையவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் எது அவளை நோக்கி வந்தாலும் அவர்கள் உறுதியாக நின்ற இடத்தில் நின்று இயேசு அவருடைய சமாதானத்தை அவளுக்கு தந்திருக்கின்றபடியா அதை அவர்கள் சாட்சியாக விளங்க செய்ய தேவன் கிருபை தருவார். ஆண்டவர் மீண்டும் சொல்வார், யோவான் 16ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன், 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கின்ற பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்ல, இருங்க, உபத்திரவம் உண்டு. உங்க பைபிள் என்ன எழுதியிருக்காங்க? உலகத்துல உபத்திரவம் உண்டு. எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆண்டவங்க மாத்திரம் உலகத்தில் உங்களுக்கு மாத்திரம் உபத்திரம் இல்லைன்னு சொல்லியிருந்தான்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஏன் அவர் சொல்லலைன்னா ஒவ்வொரு தனியும் நான் கேட்குறேன், அவர் ஏன் இப்படி சொல்லணும்? உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குன்றாரு? உபத்திரம் உண்டு. அண்டர்லைன் பண்ணுங்க, உங்கள் பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க, பக்கத்தில் பார்த்து சொன்னீங்க. தீர்க்க தரிசன வார்த்தை தாங்கய்யா. இயேசு சொன்னது, அவர் சொன்னார், இந்த உலகத்தில் என்ன இருக்காமா? உபத்திரங்கள் இருக்கின்றது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஸோ இங்க என்ன கவனிக்கணும்னா, இயேசு அவருடைய சமாதானம் ஏன் ஒரு விசேஷித்த சமாதானமா இருக்கின்றதுன்னா, இந்த சமாதானம் இப்ப உலகத்துல நான் சொன்ன மாதிரி சூழ்நிலைகளை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் சமாதானம் இருக்கின்றது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தரக்கூடிய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்னா, சூழ்நிலைக்கு மேலான ஒரு சமாதானம், உங்களுடைய புத்திக்கு மேலான ஒரு சமாதானம். உலகத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு போராட்டம் இருந்தாலும் சமாதானம், வேலை இழந்தாலும் உங்களுக்கு சமாதானம், நஷ்டம் நடந்தாலும் உங்களுக்கு சமாதானம் தான், உங்களுக்கு வர வேண்டிய காரியம் வரனாலும் சமாதானம். என்னுடைய சமாதானம் ஏன் விசேஷம்னா, அது பிரச்சனையின் மத்தியில கூட சமாதானமா தான் உங்களை நடத்துவேன்றதுக்காக தான் அது விசேஷம். அதனால ஆண்டவர் சொல்ற, உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றார், ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால உங்களுக்கும் ஜெயம் நிச்சயம். நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, நீங்க தைரியமா நடங்க. ஏன்னா இயேசு ஏற்கனவே வெற்றி பெற்றார், நீங்களும் நானும் நிச்சயம் வெற்றி பெறுவோம். இதுதாங்க அவர் தரக்கூடிய சமாதானத்தின் விசேஷம். தானியேல் புத்தகத்துல ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்கின்றது. தானியேல் புத்தகத்தில் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ஆகிய 3 இந்த வாலிப தம்பிமார்கள் 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேசார் ராஜாக்கு முன்பதாக அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் சற்று கவனிப்பது அவசியம். 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசிங்களேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.
விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். இது நீங்க நல்லா கவனிச்சு வாசித்தீங்கன்னா, இவங்க பேசின விதத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா, எந்த ஒரு பதற்றம் இல்லாம, எந்த ஒரு பயம் இல்லாம, மிக தைரியத்தோடு கூட மிக பகிரங்கமாக ராஜாவை பார்த்து பேசக்கூடிய 3 வாலிபர்கள். ராஜாவை பார்த்து சொல்றாங்க, முதலாவது அவங்க சொல்லக்கூடியது, யோ உனக்கு இதை பத்தி நாங்க விளக்கம் கொடுக்கணுன்றது அவசியமே இல்லை. எப்படி ஒரு தைரியம், என்ன ஒரு துணிச்சல்! இவரு அவருடைய வாழ்க்கைக்கு இந்த ராஜா அதிகாரியா இருந்தும் இந்த 3 வாலிபர்கள் சொல்றாங்க, இதை குறித்து உங்களுக்கு நாங்க விளக்கம் கூட கொடுக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு தைரியம், அப்படிப்பட்ட ஒரு ஆயத்த நிலை. இது எங்கிருந்து வருதுன்னா, இந்த சமாதானம், இந்த அவளுக்குள் ஆளுகை செய்து கொண்டிருந்த சமாதானத்தின் நிமித்தம் அவளுக்கு காரியம் எப்படி முடிஞ்சாலும் அவளுக்கு கவலை இல்லை, என்ன நடந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா அவளை ஆளுகை செய்து கொண்டிருந்தது சூழ்நிலைகள் அல்ல, அவளை ஆளுகை செய்து கொண்டிருந்தது அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் தான் அவளை ஆளுகை செய்து கொண்டிருந்தபடியால் அவள் அந்த ராஜா பார்த்தா, நீங்க என்ன உங்ககிட்ட இதெல்லாம் விளக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது அதுக்கு மேல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க வாசிங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கின்ற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய், எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறாரு. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நான் ஆராதிக்கின்ற தேவன் உங்களுடைய கையிலிருந்தும் இந்த அக்கினியிலிருந்தும் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன், அதனால நாங்கள் பயப்படலை என்று இவர்கள் எது நிமித்தம் சொல்றாங்கன்னா, அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த சமாதானத்தை நிமித்தம் சொல்றாங்க. அதற்கு பின்பதாக சொல்லக்கூடியதுதான் இன்னும் பயங்கரமா இருக்கு. இது அவருடைய விசுவாசத்தின் ஆழத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றது. அவள் எவ்வளவு தூரம் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தார்கள் என்பது இந்த வரக்கூடிய அந்த வாக்கியத்துல தான் நீங்களும் நானும் பாக்குறீங்க. வாசிங்களேன். விடுவிக்காமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை, நாங்கள் உங்கள் தேவருக்கு ஆராதனை செய்ய மாட்டோம். நாங்கள் இதுவரைக்கும் எந்த விக்கிரதற்கும் நாங்கள் எங்கள் தலையை வணங்கவில்லை. இப்பொழுது நாங்கள் சொல்றோம், எங்களுடைய தேவன் விடுவிக்க வல்லவர் தான். ஆனால் அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கட்டாயமாக, நிச்சயமாக, உறுதியா சொல்றோம், உங்களுடைய தேவனுக்கு நாங்கள் தலையை வணங்க மாட்டோம் ஐயா என்று அவங்க பகிரங்கமா பார்த்து சொல்றாங்க. என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு துணிச்சலோடு கூட பேசுறாங்க. இப்ப நீங்க யோசிப்பீங்க, இப்படிப்பட்ட துணிச்சலோடு பேசினவங்க இவ்வளோ விசுவாசத்தில் பேசுறாங்க. அடுத்த வசனம் என்னவா இருந்திருக்கணும்னா, ஆண்டவர் பரலோகத்தை திறந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து 3 பேர் அப்படியே கரங்களை பிடித்து, வா மகன் பிள்ளைகளே நான் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொன்னா எழுதிருக்கீங்களா? இவங்க இப்படி பேசின பிறகு என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அக்னி இன்னும் எவ்வளவு தூரம் அதிகப்படுத்தப்பட்டது? 7 முறை அதிகப்படுத்து. ஐயா நான் தான் ஆண்டவருக்காக சாட்சியாக நிக்கிறேன், ஆண்டவர் எனக்காக ஒன்றும் செய்யலையே, ஒன்றும் பிரச்சனை தான் ஒன்றும் அதிகமாகுதுன்னு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு மாதிரி பாக்குறீங்க. இவங்க நின்று பகிரங்கமா பேசுறாங்க, விசுவாசத்தோடு கூட. சமாதானம் அவங்களை ஆளுகை செய்யறனால அவங்க பேசுறாங்க. பேசுனதுக்கு விளைவு என்னன்னா, ஆண்டவர் இன்னும் 7 மடங்கு அந்த அக்னியை அதிகப்படுத்துறதுக்கு ஆள் அனுப்பி விடுறாரு. அவன் அக்னியை அதிகப்படுத்துறான், அவனே மடிந்து போறான். ஏன்னா அவ்வளவு சூடா இருக்கு. அப்படிப்பட்ட அக்னி அங்க எரியுது. அந்த அக்னி அதற்காக அவங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அக்னியில இருந்து ஆண்டவர் அவங்களை தப்புவிக்கல. அவங்க 3 பேரை தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. ஆண்டவருக்காக விசுவாசத்துல நின்னவங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேசினவங்க, யெகோவா தேவனை தான் நாங்க வணங்குவோம்னு சொன்னவங்களை அக்னிக்குள்ள போட்டுட்டாங்க. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் கதை முடிந்த பிறகு வாசிக்கிறோம். ஆனா நம்ம வாசிக்கும் போது நம்ம யோசிக்கிறோம், ஏன் ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்கலாமே, அந்த இடத்துல ஆண்டவர் அவங்க போறதுக்கு முன்னாடி எல்லாம் மாத்திருந்தா நல்லா இருக்குமே யோசிச்சிருக்கலாம். நான் சொல்றேன், அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவர் அவங்க 3 பேர்த்த உள்ள போட வைக்கப்பட்டுட்டு விட்டுட்டு அவங்க 3 பேர் உள்ள போட்டு பிறகு தேவ வார்த்தை சொல்லுகின்றது, அந்த அக்னிக்குள்ள 4வது ஒரு நபர் அங்க வெளிப்படுத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா
இந்த ஆளுகை செய்யக்கூடிய தேவ சமாதானம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காத்து கொள்வதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய போராட்டத்திலிருந்து நம்ம இப்படியே தப்பு வைக்கிறது இல்லை. சில நேரத்தில் பிரச்சனை வழியாக நடக்க ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, போராட்டத்தின் வழியா போக அனுமதிக்கிறாரு, அந்த பள்ளத்தாக்கில் நடக்க ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, புயல்ல உட்கார அனுமதிக்கிறாரு. ஏன்னா அந்த புயலின் மத்தியில, அந்த பள்ளத்தாக்கின் மத்தியில நான்காவது நபராக அவர் இறங்கி வந்து வெளிப்பட்டு அந்த மத்தியில அவருடைய மகிமையை வெளிப்படணுன்றதுக்காக அந்த ராஜாவும் அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து பயப்படத்தக்க விதத்துல 4 பேர் ஐயா அந்த அக்கினிக்குள்ள இருந்த காரணம், அவர்கள் விசுவாசத்துல நடந்தார்கள். அவர்களுக்குள் இருந்த அந்த சமாதானத்தை நிமித்தம் தேவன் மேல் அவர்கள் வைத்திருந்த விசுவாசத்தை விடலை. அப்படின்னா அவர் தரக்கூடிய சமாதானம் இந்த உலகத்தின் பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காத்து கொள்ளக்கூடிய சமாதானம் இல்லை, உலகத்தின் பிரச்சனையின் நடுவில் நடந்து அவருடைய சமாதானத்தை வெளிப்படுத்தக்கூடிய சமாதானமாக இருக்கேன். அப்படின்னா நீங்க சில பேர் யோசிக்கிறீங்க, ஏன் பாஸ்ட் இப்படி பிரச்சனை, ஏன் பாஸ்ட் இதெல்லாம் நடக்குது? நான் சொல்றேன், இதெல்லாம் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. அந்த அக்கினியை 7 மடங்கு அவங்க அதிகப்படுத்தின பொழுது அவங்க யோசிச்சிருப்பாங்க, முடிஞ்சது, இவங்க கதையை முடிச்சிட்டோம் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்து சிரிச்சுட்டு, நீ போடுடா, எவ்வளவு தடவை வேணாலும் போடு, என் பிள்ளைங்க அங்க இறங்கணும், நானே அவங்களோடு கூட இறங்கி அந்த இடத்துல அந்த அக்னி அவங்களோட தலையின் ஒரு முடியை கூட தொடாமல் அவங்களை நான் பாதுகாத்து என் வல்லமையை என் மகிமையை நான் வெளிப்படுத்தி எந்த இடத்தில் முடிந்திருக்கணுமோ அந்த இடத்தில் என்னுடைய மகிமை வெளிப்படுத்த நான் போறேன் என்று தேவன் அந்த இடத்துல வெளிப்படுத்துகின்றார். இதுதான் அவர் தரக்கூடிய சமாதானத்தை பவுல் சொல்றாரு. இந்த நற்செய்தி சுவிசேஷத்தின் சமாதானத்தை பாதரட்சையாக கட்டி கொண்டு நீங்க நெல்லுங்க. உங்களுக்கு எதிராக என்ன வந்தாலும் இந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கிறனால உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய மனதையும் இயேசு கிறிஸ்து மூலமாக அது பாதுகாக்க கொள்ளப்படும். அந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். அந்த சமாதானம் உங்களை அக்கினி வழியாக நடக்க செய்யும். அந்த சமாதானம் உங்களை புயல் வழியாக போக செய்யும். அந்த சமாதானத்தின் மூலமாக அவருடைய மகிமை சாட்சியாக வெளிப்படும். 58 ஆகிவிட்டது. என்னுடைய அடுத்த சர்வாயுத வர்க்கத்தின் பவுல் சொல்லக்கூடியது விசுவாசத்தின் கேடகம் என்று சொல்றார். ஸோ முதல் 3 நீங்க கவனிச்சிங்கன்னா அந்த ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் தெளிவாக அதை பார்க்கலாம். முதல் 3 சர்வாயுத வர்க்கத்தின் 3 காரியங்களை பவுல் சொல்றாரு. அணிந்து கொள்ளுங்கள், கட்டி கொள்ளுங்கள், போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. ஆனால் அந்த 2வது 3 அந்த விசுவாசத்தின் கேடகம், ரட்சிப்பின் தலை சீலா, அப்புறம் பட்டயம் என்ன, தேவனுடைய ஆவியின் வார்த்தையாகிய பட்டயத்தை, இந்த 2 காரியங்களை எடுத்துக்கோங்கன்றார். டேக் இட் என்றார். ஆங்கிலத்தில் புட் ஆன் என்று முதல் 3 காரியங்கள் புட் ஆன். புட் ஆன் the belt, put on the breastplate of righteousness, put on the shoes of the gospel of peace. அந்த 3 போட்டுக்கொள்ளுங்கன்றாரு. ஆனால் அந்த 3 முடிச்ச பிறகு அடுத்த 3 சொல்லும்போது எடுத்துக்கொள்ளுங்கன்றார். Take the shield of faith, take the helmet of salvation and take the sword of the spirit. அப்படின்னா இந்த அடுத்த 3 அந்த சூழ்நிலைக்கு தக்க விதத்தில் பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்கள் என்று சொல்றார். ஸோ இந்த விசுவாசத்தின் கேடகம் ஒரு மிக முக்கியமானது. ஏன்னா ரோம போர் சேவர்கள் பயன்படுத்தின அந்த கேடகம் எப்படின்னா, அது ஒரு 2 அடி நீளம் இருந்தது, ஒரு 1.5 அடி அகலம் இருந்தது. அந்த கேடகம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு அவங்களுடைய அந்த போராட்டத்தில், யுத்தத்தில். ஏன்னா அந்த கேடகத்தை தான் அவங்க பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு எதிராக வீசப்படுகின்ற எந்த ஒரு அம்பா இருந்தாலும் என்ன ஒரு காரியமா இருந்தாலும் அந்த கேடகத்தை அவங்க பிடிக்கும் பொழுது அதன் மூலமாக அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகின்றது. இந்த ரோம போர் சேவர்கள் நான் சொன்ன மாதிரி உலகமே பயந்து நடுங்கியது. அந்த ரோம போர் சேவர்கள் ஒரு இடத்துல பாளையம் இறங்கினான்னா அந்த இடத்துல ஒரு நடுக்கம் உண்டாகும். ஏன்னா அவங்க அவ்வளோ பயிற்சி பெற்றவர்கள், அவங்க எந்த இடத்துல இறங்கும் பொழுது வெற்றியோடு தான் திரும்ப சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பயிற்சி உடையவர்கள். ஸோ ஒரு ரோம போர் சேவர்கள் அவர்கள் ஒரு குழுவாக ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் அவர்களை காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு இருந்தாலுமே இவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க பாளையம் இறங்கும் பொழுது அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவங்க அந்த ஒரு குழுவாக இறங்கும் பொழுது முதல் வரிசையில் நிற்கக்கூடிய போர் சேவர்கள்லாம் அந்த 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 கேடகத்தை நேராக இப்படி பிடிப்பான். முதல் வரிசையில் இருக்கிறவங்க. 2வது வரிசையில் நிற்கக்கூடிய போர் சேவர்கள் கேடகத்தை இப்படி மேலே பிடிப்பான். ஸோ 2வது வரிசையில். 3வது வரிசையில் நிற்கிறவங்க மேலே பிடிப்பான் கேடகத்தை.
பின்னாடி 4வது வரிசையில் இருக்கிறவங்க திரும்பி இப்படி கேடகத்தை பிடிக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த 4 வரிசையில் இருக்கக்கூடிய இந்த ரோம போர் சேவர்கள் முன்னாடி மேல மேல பின்னாடி வச்சு இவங்க கேடகத்தை பிடிக்கும் பொழுது அவங்க எதிரி அவர்களை காட்டிலும் அதிகமா இருந்தாலும் சில நேரத்தில் அக்னியின் அம்புகளை அவங்க வீசுவாங்க. ஆனா இவங்க இந்த கேடகத்தை பிடித்திருக்கிறனால இவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இவர்கள் பாலை இறங்கும் பொழுது ஊடுருவி பாய்ந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேடகத்தை பிடிக்கும் பொழுது அவங்க யாரும் அதை பெனிட்ரேட் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க உள்ள போயிடுவாங்க, உள்ள போய் வெற்றி சிறப்பாங்க. இதுதாங்க நான் இன்னைக்கு சொல்றேன். இதுக்கு நேரம் இல்லை, ஆனா தேவ பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு ஆயத்தமாகும் பொழுது இதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொன்னதுக்கு சபையானது ஒன்றாக வந்து அந்த கேடகத்தை பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது முன்னாடி ஒருத்தன் பிடிக்கிறான், 2வது ரோல மேல பிடிக்கிறாங்க, 3வது ரோல மேல பிடிக்கிறாங்க. சத்துருவன் எந்த பேர்பட்ட அந்தகார கிரியையா இருந்தாலும் எவ்வளவு நாட்கள் இந்த பட்டணத்தை அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளைகள் தங்களுடைய இடத்தை எடுத்து இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு யுத்தத்திற்காக ஆயத்தமானார்கள் என்றால் இந்த பட்டணத்தை தேவன் நமக்கு தருவார். ஐயா, இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய வீதிகளை தேவன் நமக்கு தருவார். இந்த பட்டணத்தில் ரட்சிப்பு உண்டாகும். தேவன் அவருடைய ராஜ்யத்தை இந்த பட்டணத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்களும் நானும் அதற்காக ஒன்று சேரும் பொழுது எப்படி ஒரு ரோம போர் சேவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது அது ஒரு வல்லமையுள்ள ஒரு குழுவாய் மாறுகின்றார்களோ, தேவ சபை எப்பொழுதெல்லாம் அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு ஒன்றாக இணைகின்ற அப்பொழுது மிகப்பெரிய ஒரு வல்லமை உண்டாகிறது. ஆனா இந்த கேடகம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம், தற்காக்கும் ஆயுதம் என்று சொல்லலாம். விளக்கணும் என்றால் இன்றைக்கு கூட இப்போ நட்சத்திரத்துக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் போயிட்டு வராங்க, ராக்கெட் அனுப்பப்படுகின்றது. ராக்கெட்டை மேல நட்சத்திரத்துக்கு அனுப்பின பின்பதாக திரும்பி வரும்பொழுதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த ராக்கெட் வந்து மீண்டும் இந்த பூமியிலுடைய அந்த 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 அட்மாஸ்பியர், அந்த அட்மாஸ்பியருக்குள்ள திரும்பியும் அந்த ராக்கெட் வரணும்னா அந்த ராக்கெட்டை விசேஷமாக ஆயத்தப்படுத்தும். ஏன்னா அது வரக்கூடிய வேகமும் அந்த பூமிக்கு சுற்றில் இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியரும் அவங்க கீழே வரும்பொழுது அது வந்து எரிஞ்சு விழுந்துருவாங்க. அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூடு பூமி சுத்தியில் இருக்கின்றது. அந்த ராக்கெட் திரும்பி வரும்போது அந்த வேகத்தில் வரனால அதுக்கு தேவையான ஆயத்தங்கள் பண்ணாத பட்சத்தில் உள்ள வரக்கு முன்னாடியே எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்க. அதனால ராக்கெட்டை அனுப்புறதுக்கு முன்பதாகவே திரும்பி வரக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அவங்க ஆயத்தப்படுத்துவாங்க. அதை சுற்றிலும் அந்த நெருப்பிலிருந்து தற்காக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை, ஒரு மெட்டீரியலை பயன்படுத்தி அந்த ராக்கெட்டை சுற்றிலும் அதை போடுவாங்க. எந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கீழே திரும்பி வருகின்றதோ அதை சுற்றிலும். ஸோ அப்பொழுது உள்ள உட்கார்ந்துருக்கின்ற இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் இந்த பூமிக்குள்ள திரும்பி அவங்க வரும் பொழுது அவங்க ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது அவங்கள சுற்றிலும் அக்னி, நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கு வெளியே. ஆனாலும் அவர்கள் அந்த ராக்கெட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கின்றபடியால், அது ஒரு பாதுகாப்பான ராக்கெட்டா இருக்கின்றபடியால் எவ்வளோ நெருப்பு அவளை சுற்றிலும் எரிந்தாலும் அது அவளை எந்த விதத்திலும் தாக்காது. பத்திரமாக திரும்பியும் பூமிக்கு வந்து அவங்க சேரக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இதேதான் இந்த விசுவாசத்தின் கேடம். நம்மளை சுற்றிலும் சாத்தான் அக்னி போல மதில் இறங்கினாலும் நீங்களும் அந்த விசுவாசத்தின் கேடகத்தை நம்ம சரியா பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த விசுவாசத்தின் கேடகம் சாத்தானுடைய எப்பேற்பட்ட அந்தகார கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அதை ஊடுருவி பாயக்கூடிய கிருபை தேவன் உங்களுக்கு தந்து வெற்றி சிறக்க தேவன் தருவார். ஆனா கேள்வி என்னன்னா, விசுவாசம்னா என்ன? விசுவாசம் யார் மேல வைக்கணும்? வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் நேரம் இல்லை, பட் வேதத்தில் நம்ம வாசிக்கும் அநேக வசனங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12:2 வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசு தான் விசுவாசத்தை துவக்குகின்றவராக இருக்கின்றார், முடிக்கின்றவராக இருக்கின்றார். பவுல் எழுதுகின்றாரு, இதை வாசிங்களேன், கலாத்தியர் 2:20 வாசிங்களேன். பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவருடைய விசுவாசத்தினால, தேவ குமாரனுடைய விசுவாசத்தினாலே நான்
பிழைத்திருக்கின்றேன் என்று பவுல் எழுதுகின்றார். 1 யோவான் 5:4 தேவ வார்த்தை சொல்லுகின்றது, இந்த விசுவாசம் தான், வாசிங்களேன், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். அப்படின்னா இந்த விசுவாசமானது நம்மளுடைய உணர்ச்சிகள் மேலேயோ அல்ல நம்மளுடைய உணர்வுகள் மேலேயோ கட்டப்படுவதில்லை. ஏன்னா அது மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு பரவசமா இருப்போம், நாளைக்கு துக்கமா இருப்போம். நம்முடைய விசுவாசமானது எதின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றதால் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கு. அவர் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் மேல் கட்டப்பட்டிருக்கு. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றதான் நமக்கு அது ஒரு விசுவாசத்தின் அஸ்திபாரமாய் மாறுகின்றது. ஏன்னா நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தின் போராட்டத்தை போராடி வெற்றி சிறக்கணும் என்றால் இந்த விசுவாசமானது எதின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய கேள்வி. உங்களுடைய பணத்தின் மேல உங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றதா? உங்களுடைய குடும்பத்தின் மேல உங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றதா? இல்லை உங்களுடைய பின்னணி மேல உங்க நம்பிக்கை இருக்கு, உங்க ஜாதி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? ஏன்னா அதெல்லாமே மாறக்கூடிய காரியங்கள், அது எல்லாமே தற்காலிகமான காரியங்கள். ஒரே ஒரு காரியம் தான் மாறாத ஒரு காரியம், கிறிஸ்து இயேசு ஒருவர் மாத்திரம்தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. ஆகையால் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பது அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் வைப்பது. கிறிஸ்து என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அவர் சொன்னவர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார் என் மேல் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அதுதாங்க விசுவாசத்தின் கேடகமாய் மாறுகின்றது நமக்கு. அப்படின்னா இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம வாசித்தோம்னா, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜனக்கூட்டம் அதிகமாக வருகின்றது. பின்னாடி இந்த மீன் பிடிக்கிறவங்க சில பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த படகுல ஏறி போக விரும்புகிறாரு. ஸோ அங்கே ஆண்டவர் பார்த்து 4ஆவது 5ஆம் வசனம் வாசிங்களேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஆழத்துக்கு போலாம், வலையை வீசுங்க, மீன் பிடிப்பீங்கன்றார். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, ராவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலைன்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு என்னுடைய வார்த்தையின் வாக்கியானத்தில் நான் பேசணும்னா பேதுரு போல சொல்லணும்னா அவர் சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, நான் மீன் பிடிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். பின்னாடி பார்த்தீங்களா, ஒரு போட் இல்லை 3 போட் இருக்கு. 3 போட்டு மேலே பேதுருவும் குழுவும் கம்பெனி லிமிட்டட்னு எழுதியிருக்கா இல்லையா? நாங்கள் இன்னைக்கு நேற்று நாங்கள் மீன் பிடிக்க ஆரம்பிக்கல, நாங்கள் எவ்வளோ வருஷமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். ராத்திரியெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம். ராவெல்லாம் ராத்திரி தான் ஒரு விசேஷ நேரம், மீன் பிடிக்கிறதுக்குன்னே நாங்கள் எங்களுக்கு தெரியும். ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படலை ஆண்டவரே, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் ஆண்டவர் விடலை பேதுருவை. ஏய் செய்ய, நான் சொன்னதை செய்யன்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் செய்யறதை சொல்லணும்னு பேதுரு சொல்கிறாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்படின்னா ஆண்டவர் சும்மா உடலை, பேதுரு சாக்கு போக்கு சொன்னாலும் ஆண்டவர் சொல்றார் செய்கின்றார். உம்முடைய வார்த்தையின்படியேன்னு சொல்லும் பொழுது நான் சொல்றேன், இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றி தான் அது திரும்ப செல்லுமே தவிர அது நிறைவேற்றாமல் விருதாவாக அவருடைய வாய்க்கு திரும்பி செல்லாதன்படியாக அவன் பேதுரு சொல்றார், ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படி நான் அதை செய்கிறேன் என்று சொன்ன வார்த்தையினால அவங்க செய்கிறாங்க. அவங்க தேவ வார்த்தை சொல்லிங்க, அவங்களால சுமக்க முடியாத அளவுக்கு 2 படகும் வந்தும் மூழ்கின்ற ஒரு சூழ்நிலை மீன் அன்னைக்கு பிடிச்சாங்களாமா. அப்படின்னா விசுவாசமானது அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை தாங்க விசுவாசம். அவர் சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்படின்னா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவ வார்த்தையில உங்களுடைய சுகத்தை பத்தி ஏற்கனவே தேவன் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? தேவ வார்த்தையில உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேனா இல்லையான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா இல்லையா? தேவனுடைய வார்த்தையில உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பணமரத்தை போல நான் அவங்களை வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லைங்களா? தேவ வார்த்தையில ஏற்கனவே
உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? தேவ வார்த்தையில எதெல்லாம் அவர் வாக்குத்தத்தமாக தந்திருக்கின்றாரோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்துல அந்த விசுவாசத்தின் கேடகத்தை பிடித்து அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தின் போராட்டத்தை ஜெயத்தோடு போராடுவோம். இதுதாங்க தேவன் நமக்கு தரக்கூடிய கிருபை. இதனாலதான் எபிரேயர் 11 அதிகாரத்துல அவளுக்கு நீதி என எண்ணப்பட்டதுக்கு காரணம், ஒவ்வொரு தேவ மனிதனும் அவர் சொன்னதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நிமித்தம் அவள் கால் எடுத்து வைத்தார்கள். தேவன் சொல்றாரு, அதனால உங்களுக்கு அதை நீதியாக நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே தேவ வார்த்தை இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் மேல, ஆண்டவரே நீங்க உங்க வார்த்தையில சொன்னீங்களே நான் சாமாமல் பிழைத்திருப்பேன் சொன்னீங்களே, அதை நான் கேடகமாக நான் பிடித்துக் கொள்றேன். அது என்னுடைய சரீரத்தின் மேல நான் பேசுறேன். உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்ற வார்த்தையின்படி என் சரீரத்தை நான் பார்த்து சொல்றேன், வியாதியே இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு போ, வியாதியே இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு அகற்று போ என்று அந்த கேடகத்தை பிடிக்க 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 அந்த தேவ வார்த்தையை பேச பேச நீங்களும் நானும் விசுவாசத்தில் போராட ஆரம்பிக்கும். அதான் பவுல் சொல்றாரு, தேவ பிள்ளைகள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடப்போம். அப்படின்னா தேவ பிள்ளைகள் நடக்கிற நடையே ஒரு வித்தியாசமான நடை. நம்ம நடக்கிற நடையே சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்க நடக்கும் பொழுதே தெரியும் அவன் தான் தெரியும்னுவாங்க. அவங்க நடையே அவங்களை வெளிப்படுத்துது. அப்படின்னா பேதுரு சொல்றாரு, தேவ பிள்ளைகள் நடக்கிற விதமே அவங்க விசுவாசத்தின் நடையை இவங்க தேவ பிள்ளை என்று உலகம் அறிந்து கொள்ளணும். அவன் தரிசித்து நடக்கிற விசுவாசத்துல நடக்கிறோம். தலையை நிமிர்ந்து நீங்கள் தைரியமாக உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்களை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் ஐயா. அவர் வாக்கு பண்ணவர், அவர் மறப்பதில்லை, மனம் மாறுவதில்லை. அவர் உண்மையாக சொன்னதை அவர் செய்தே தீரக்கூடிய தேவனாக இருக்கின்றபடியால நீங்களும் நானும் விசுவாசத்துல நடக்கலாம். பவுல் சொல்றாரு, சத்தியம் என்றும் கச்சையை இறுக கட்டிக்கொள்ளுங்க. அதுதான் நங்கூரம் தேவ வார்த்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும். அதுக்கு பின்பதாக அவர் தரக்கூடிய நீதியை மார்க்கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய நீதி இல்லை, அவர் நமக்கு தரக்கூடிய நீதியை, அதன் மூலமாக நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக நிற்கிறோம் ஐயா. அந்த நீதியை நீங்கள் அணிந்து கொண்டு அவர் சொல்றார், மூன்றாவது இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானத்தை ஒரு பாதரட்சையாக நீ கட்டிக்கொள்ளு. இந்த சமாதானத்தில் நெல்லு, சமாதானத்தில் நட, சமாதானத்தில் உறுதியாக போராடு. ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றி தருவார். நான்காவது அவர் சொல்றாரு, இந்த விசுவாசத்தின் கேடகத்தை பிடித்துக்கொள் என்று சொல்றாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் சாதாரணமான நாட்கள் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். உங்களுடைய நித்தியத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஐயா. உங்களுடைய நித்தியத்திற்காக அவன் போராடி கொண்டிருக்கின்றான். உங்களை எப்படியாவது தேவனிடத்திலிருந்து திருப்பணும், விசுவாசத்திலிருந்து விழுக செய்யணும். எப்படியாவது தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற அழைப்பை நீங்கள் நிறைவேற்றாமல் மடியணும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டிருக்கின்றான். தான் பவுல் சொல்றாரு, நம்மளுடைய போராட்டம் மாம்சத்திற்கும் இரத்தத்தோடும் அல்ல, அது ஆவிக்குரிய அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய துறைத்தனங்களோடு கூட அந்த லோகாதிபதிகளோடு கூட நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கோம். அதனால அசால்ட்டா இருந்துடாதீங்க, அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. உங்களுடைய கச்சையை போட்டுக்கோங்க. அந்த தேவ வார்த்தை உங்களுடைய அஸ்திபாரமாய் மாறட்டும். அந்த நீதியின் மார்க்கவசத்தை போட்டுக்கொள்ளுங்க. தேவன் தரக்கூடிய நீதியில் நீங்க தைரியமா நில்லுங்க. அந்த நீதியின் மார்க்கவசத்தை போட்ட பின்பதாக அந்த சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானத்தை பாதரட்சையை இறுக கட்டிக்கொண்டு அப்பொழுது நில்லுங்க. நிற்கும் பொழுது அவன் உங்களுக்கு விரோதமாக எரியக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு அம்பா இருந்தாலும், எப்பேற்பட்ட அக்னியின் அம்பா இருந்தாலும், அந்த விசுவாசத்தை கேடகமாக பிடித்து கொண்டு நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். எளிமையில் உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காலையில் தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகின்ற எப்பேற்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலையும் வெற்றியும் தேவன் தருவாராக. ஒருவேளை இந்த காலையில் ஒரு குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புயலின் மத்தியில் இந்த காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், இந்த இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கின்றாருங்க. புயலின் மத்தியில் ஒரு சமாதானம், அக்னியின் ஜுவாலையின் மத்தியில் ஒரு சமாதானத்தை தர அவர் வல்லவராக இருக்கின்றார். ஒரு நிமிடம் தேவ பிரசன்னத்தில் நாம் நிற்கும் பொழுது கரங்களை உயர்த்தி
ஆவியானவரிடத்தை கேளுங்களேன். பலப்படுத்துங்க ஆவியானவரை, பலப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. எங்களை புதிய அபிஷேகத்தினால் அபிஷேகிங்க. ஒரு புதிய எண்ணெயால் எங்களை நிரப்புங்க. இந்த காலையில் ஆண்டவரே, இங்கே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையோடு கூட தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் இந்த காலையில் இடைபடுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை சோர்ந்து போய் ஆண்டவரே, ஒருவேளை ஒரு போராட்டத்தின் மத்தியில் என்ன நடக்கும் என்று குழப்பத்தில் இந்த காலையில் இங்கே வந்திருந்தாலும் ஆண்டவரே, அவங்களை திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. அவங்களுக்குள்ள தேவ வார்த்தை இன்றைக்கு பொங்கி வருவதாக, விசுவாசம் கட்டி எழுப்பப்படுவதாக, தேவனுக்குள் அவர்கள் வைராக்கியமாக எழும்புவார்களாக. அந்த ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோக்குள்ள இருந்த விசுவாசமும் துணிச்சலும் அவங்களுக்குள்ளும் இந்த காலையில் நீங்கள் பிறப்பீங்க ஆண்டவரே. அந்த அக்கினியின் மத்தியில் ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியில் வைராக்கியமாக தேவனுக்காக நிற்கக்கூடிய அநேக போர் வீரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த சபையில் அநேக போர் வீரர்களை எழுப்புங்க, அநேக வீரர்களை எழுப்புங்க, விசுவாச வீரர்களை எழுப்புங்க. இந்த பட்டணத்தின் ரட்சிப்பிற்காக அநேக வீரர்களை எழுப்புங்க. இந்த பட்டணத்தின் சந்திப்புக்காக அநேக வீரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் பொல்லாதமான நாட்கள்ல அநேகர் தேவையா, தேவராஜ்யத்திற்கு அநேகர் தேவை. இந்த காலை ஒரு விசுவாசம் பிறப்பதாக, இன்றைக்கு தேவனுடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் தரப்படுவதாக ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்கின்ற இடத்திலையும் தேவனுக்காக சாட்சியாய் நிற்கணும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தையும் தேவ மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்தணும். நாங்கள் படிக்கின்ற கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்திலையும் தேவன் எங்கள் மூலமாக வெளிப்படணும் ஆண்டவரே. ஒரு பாரத்தை கொடுங்க ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை அவர்கள் அணிந்து கொண்டு ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய போராட்டத்திற்காக ஆயத்த நிலையில நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகளை எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபையில் ஒரு சேனை எழும்புவதாக, ஒரு சேனை எழும்புவதாக, வாலிப சேனை எழும்புவாக, யோசுவாக்கள் எழும்புவார்களாக. வைராக்கியத்தோடு கூட தேவனுக்காக துணிச்சலோடு கூட நடக்கின்றவர்கள், தேவனுக்காக துணிச்சலோடு கூட நற்செய்தியை மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்வதை எழுப்புங்க. நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷத்தை, ஒரு கிருபை ஒவ்வொருவருக்கும் தாங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்காக வாழப்படணும், உம்முடைய மகிமைக்காக வாழப்படணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. எங்க ஜீவ நாட்கள் எல்லாம் இயேசு எங்கள் மூலமாக பிரதிபலிக்கப்படணும் என்ற ஒரு வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பவுல் சொன்ன பொழுது அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த சமாதானத்தை பாதரட்சையாக அணிந்து கொள்ளுகின்றார். சொன்ன மாதிரி சுவிசேஷம் என்பது நற்செய்தி ஐயா. இன்றைக்கு இந்த நற்செய்தி உங்களை நோக்கி வருகின்றது. ஒருவேளை நீங்களும் இந்த உலகத்தில் இந்த சமாதானத்திற்காக தேடி போயிருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம். ஒருவேளை இந்த காலையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கலாம். சமாதானத்தை இழந்து, நம்பிக்கை இழந்து, நாளைக்கு என்ன நடக்கும் என்று ஒரு துயரத்தோடு இன்னைக்கு காலையில் இந்த ஆராதனையில் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நிலை நிற்கும் சமாதானத்தை தர வல்லவராயிருக்கின்றார். அவர் சமாதானத்தை தரக்கூடிய தேவன் மாத்திரமல்ல, பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உடையவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். மனிதனுக்கும் தேவனுக்கும் பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட பிளவை தம்முடைய சொந்த ஜீவன் மூலமாக, நம்முடைய சொந்த சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நம்மை மீண்டும் பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியத்தை இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். தேவ வார்த்தை சொல்லுகின்றது, இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கை செய்து அவர் மரித்தோரிலிருந்து மீண்டும் உயிர்ப்பித்தார் என்று விசுவாசிக்கின்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லுவார். இதுதாங்க தேவ வார்த்தை சொல்லுகிறது. வாயினால் அறிக்கை செய்கிறோம், இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று ரெண்டு காரியங்கள் யார் செய்தாலும் அவளுக்கு ரட்சிப்பு உண்டு தேவன் சொல்லுகிறார். நீங்கள் எதுவும் உங்களுடைய சொந்த பலத்தில் எதுவும் செய்து நீங்கள் இந்த ரட்சிப்பு அடைய வேண்டாம். இயேசு ரட்சகர் என்று வாய்களை அறிக்கை செய்கிறீங்க, இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்க. இயேசுவே நீர் மரித்தோரிலிருந்து மீண்டும் எழும்பின ஒரே ஒரு தேவன் ஐயா, அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கின்ற யாவருக்கும் ரட்சிப்பு மன்னிப்பு உண்டு. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.